டிவியில் திருவிட வணக்கம் என்றும் அன்புடன் அன்பே சிவம். அன்பே சிவம். அன்பு எல்லாருக்கும் சொந்தம். அன்பு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொந்தம். ஆனால் மனிதனாக பிரிச்சுக்கிட்டு ஜாதி மதத்தில் பிரிவினை பண்ணதுனால இங்கே பிரச்சனை அது இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்து பேரின்பம்னு ஒன்று இருக்குது. இது அன்பு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் வரும். அப்போ இவன் ஒரு குழந்தையாயிட்டான். இன்னும் ஒரு குழந்தை. நீங்களும் குழந்தையாகணும். இருதயத்தை எடுத்துடணும். இருதயத்தை தொலைச்சிக்கிட்டே இருக்கியோ, இருதயத்தை உடச்சிக்கிட்டே இருக்கியோ. இது ஏன் உடையுது அப்படின்னா வெளிப்பற்றில் தான். அதுபோக ஜாதி மத பற்றுகள் இருக்கும்போது மனிதன் பற்று இல்லாமல் போயிட்டு அதனால போர் நடக்கு, சண்டை நடக்கு. புதுசாக கண்டுபிடிக்க புதுசாக போய் வச்சுக்கிட்டு அந்த புக்கு பெருசு இந்த புக்கும் பெருசு, இங்கே அது பெருசு இது பெருசு, கடைசி வர தீர்வு இல்லை. அப்போ இருதயத்தை பாதுகாக்கணும். இருதயத்தை யார் பாதுகாக்கா? இருதயத்தை பாதுகாக்கிறது தான் வந்தோம். மனம் சரியில்லாமல் ஆகிட்டு இருதயம் சரியில்லாமல் போச்சு. அப்போ மனசை சரிப்படுத்திட்டுனா இருதயம் சரியாயிடும். அப்போ டெய்லி காதலர்த்தனம் டெய்லி கொண்டாடலாம். டெய்லி காதலர்த்தனம் கொண்டாடுறதுக்கு தான் மனிதன் வந்தான். ஆனால் ஒரு நாள் காதலர்த்தனம்னு யாராவது சொன்னாங்கன்னு கேட்டு உலகம் முழுவதும் கொண்டாடலாம். ஜாதி மதம் பார்க்காம காதலர்த்தனத்தை உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. சரி, இந்த காதலர்த்தனம் யார் தான் கொண்டாடலாம்? காதலிக்கிறவங்க மட்டுமா கொண்டாடலாம்? மனம் இருக்கவங்க கொண்டாடணும். அவன் டெய்லி காதல் தினம் கொண்டாடுவான். அப்போ காதலர் தினத்தை ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடலாமா? டெய்லி கொண்டாடலாமா? அப்போ டெய்லி கொண்டாடலாம்னா பேரின்பம்னு ஒன்று இருக்குது. இந்த பேரின்பத்தை எவன் எடுக்கானோ அவன் அதை எடுத்துருப்பான். அப்போ அந்த காதலர் தினத்தை டெய்லி கொண்டாடணும்னா இது யார் கையில் இருக்குது அப்படின்னா, உங்கள் கையில் ஃபஸ்ட்டு பார்ட்டை கொடுத்தான். ரெண்டாவது பார்த்து நீங்கள் அவனை தேடி எடுக்கணும். அவனை தேடி எடுக்கும்போது உங்களை செஞ்சவன் அவன் அன்புக்குள்ளே கருவறையில், கோயிலில் கருவறையில் கையில் வச்சுருக்கான். எதை? இருதயத்தை. ரெண்டாவது பார்ட்டில். அப்போ ரெண்டாவது பார்ட்டு உடைக்கணும்னா மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சமாதிக்கு போகணும்னு சொல்லி எவன் இருதயத்தை எடுக்கானோ அவன் தான் சமாதிக்கு போகிறான். பாக்கி எல்லோரும் எங்கே போகிறாங்க? மரணத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ ரெண்டாவது பார்ட்டை பார்க்கறதுக்கு மற்ற இடங்களில் சில இடங்களில் வழி இல்லை. அது எனக்கு தெரியாது. இங்கே வழி இருக்குது, இங்கே மரணம் இருக்குது, சமாதி இருக்குது. எவன் மனசை தொலைக்காமல் மனசை எடுத்து இருதயத்தை பிடிச்சிட்டானோ அப்போ அந்த கருவறையில் சத்தியம் கையில் இருக்குது. கருவறைக்கு யார் போகலாம்? யார் வேணாலும் போகலாம். மனுஷனாக தான் வேணும். கருவறைக்குள்ளே யார் போகணும்? அங்கே மனுஷன் போகணும். மனதோடு போகணும், அன்போடு போகணும். கருவறைக்குள்ளே வராதுன்னா நீ ஒரு கருவையை உருவாக்கிட்டு நீ ஒரு கருவறைக்குள்ளே சுற்றி வா. அதான் கருவறை. அதில் நீ தான் இருக்க. அந்த கருவறைக்குள்ளே நீ இருப்ப. நல்லா தேடி கண்டுபிடிக்கும்போது அந்த கருவறையில் சத்தியத்து கையில் இருதயம் இருக்குது. அது மனம் தூய்மை ஆகிட்டுனா குழந்தை ஆகிட்டுனா அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அதேமாதிரி இதுக்கும் தெரியாது. யாருக்கு? டெய்லி காதலர் தினம் கொண்டாடுவான், இருதயத்தை எடுத்து வச்சுருப்பான். அவனுக்கு டெய்லி காதலர் தினத்தை கொண்டாடுவான். அவனுக்கு என்ன செய்யாது? இப்போ பேச போகிறோம்னு எனக்கு தெரியாது. குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அதனால அது சொர்க்கத்தில் இருக்குது. ஞானி சொர்க்கத்தில் இருப்பான். அப்போ காதலர் தினம் டெய்லி கொண்டாடணும்னா வயசு வித்தியாசம் இருக்கா? ஆண் பெண்ணு வித்தியாசம் கிடையாது. எல்லாத்துக்கும் இருதயம் தான் வேணும். இருதயம் இருந்துட்டுனா கொண்டாடுன்னு கொண்டாடிடலாம். அது கருவறையில் இறைவன் கையில் இருக்குது. அப்போ அங்கே நீங்கள் எங்கே எப்படி இருப்பீங்க? இறை போதையில் இருப்பீங்க. எப்பொழுதுமே இருப்பியா? சும்மா நேரத்துக்கு அப்படி வச்சுக்கிட்டு எங்கேயும் போக வேண்டாம். இந்த உலகத்தில் எந்த மூலம் முடுக்கும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கன். அப்போ இருதயத்தை எடுத்துருங்க. டெய்லி காதலத்தில் கொண்டாடலாம். அடுத்த தலைமுறை நல்லா இருக்கட்டும்னு அந்த பிள்ளைகளுக்கு வழி விடுங்க. வழி விடாமல் நீங்களே ஜாதி மதம்னு வசத்தின்னு பார்த்தீங்கன்னா பேரின்பத்தை எடுக்க முடியாது. சத்தியம் பேரின்பம்னு ஒன்று இருக்குது. அது வேணும் அப்படின்னா நம்ம அடுத்த குழந்தைகள்லாம் நல்லா இருக்கட்டும், எல்லா பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னா இருதயத்தை அதட்ட கொடுத்துருங்க. அதோட இருதயத்தை அதுதான் ரசிக்கணும், கொண்டாடணும். நீங்கள் அதை போய் புண்ணாப்படுத்தாதீங்க. அது கொண்டாடட்டும். எங்கெல்லாமோ போய் தற்கூரி நின்றுட்டு என்னமோ பேசுகிறாங்க. அது மாதிரி இருக்குங்க. எல்லாருமே தற்கூரியாக தானே போய்கிட்டு. அந்த குழந்தைகளை வாழவே விட மாட்டேங்கியா? 2.5 வயசில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதை பாடாப்படுத்தி இருதயத்தெல்லாம் வம்பாக்கி நாசமாக்கி என்னத்தையே புதுசாக போய் கடைசி அங்கே தப்பு நடக்கு, இங்கே தப்பு நடக்கு, இங்கே தப்பு நடக்கு, அங்கே தப்பு நடக்கு, இங்கே தப்பு நடக்கு. தப்பு நடக்க யார் காரணம்?
தீதும் நன்றும் பிறர் தரவா. இப்போ நீங்கள் சரியாக கணக்கு எழுதுங்க, நாளைக்கு கணக்கு சரியாக இருக்கும். அதனால் இருதயத்தை எடுத்தவனை இருதயத்தை அதை பார்த்துக்கிட்டே வாங்க. அவனுக்கு ஏதாவது இவன் உலக பேராசிரியர், இவன் உலக டாக்டர், அவன் மரணத்தை வெல்லுறவன் தான் டாக்டர். இப்போ அதுதான் சொல்லுவேன், டாக்டருமே இன்ஜினியருமே. இதை கெட்டினது யார் அப்படின்னு தெரிஞ்சால் அது அன்பு கையில் தான் இருக்குது. இதை கெட்டினது அன்பு. அந்த இன்ஜினியரை பார்க்கறதுக்கு தான் வந்தோம். அந்த இன்ஜினியரை போட்டு இங்கே உள்ள இன்ஜினியரை எடுத்துட்டான். ஒரு இன்ஜினியருக்கு இருதயம் இல்லை, டாக்டருக்கு இருதயம் இல்லை, கலெக்டருக்கு இருதயம் இல்லை, யாருக்கும் இருதயம் இல்லை. குழந்தைகிட்ட தான் இருதயம் இருக்குது. ஏன்னா குழந்தைகிட்ட போய் பாருங்கள், இருதயம் இயல்பாக இருக்கும், இயல்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி ஞானியும் இருப்பான். அதனால் யார் கூட ஒண்டலாம், அதுக்கு சொல்ல தெரியாது, இவன் சொல்லுவான். இவன் கூட ஒன்றுனாலே குழந்தைகிட்ட நீங்கள் ஒன்றதுக்கு சமம். அதனால் இது வயசு வித்தியாசம் கிடையாது. உங்களை உடைக்கிறதுக்கு முன்னாடி தயாராகிருங்க, யாராக இருந்தாலும் சரி. என்றும் அன்புடன், என்றும் அன்புடன், என்றென்றும் அன்புடன். பற்றுதல் இருக்கக்கூடாது, எந்த பற்றோடு அங்கே வரக்கூடாது. இல்லை எங்களுக்கு தெரியுங்கிறவங்க தயவு செஞ்சு வீடியோவே பார்க்கக்கூடாது. இல்லை மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ பார்க்கக்கூடாது. நான் எந்த மதத்துக்கும் பேசலை, வெளியில் போய் நின்றும் யாருக்கும் கருத்து சொல்லவும் வரல. நான் என் அறைக்குள்ளே என் தளத்துக்குள்ளே இருந்து நான் பேசுகிறேன். அதனால் இது ஒரு குழந்தைய யார் வேணாலும் பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு வெறியோடு பார்க்கறத தயவு செஞ்சு இதை குழந்தைன்னு நினச்சி பாருங்கள், வெறி பிடிச்சி பார்க்காதீங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா நான் உங்கள் பிள்ளையெல்லாம் நல்லா இருந்துட்டும் ஒட்டுமொத்த உலகம் மலர்ந்து நிற்கட்டும்ங்கிற எண்ணத்தில் இருக்கோம்னா, அதனால் என்னையை குறை சொல்லலாமா, குற்றம் சுமத்தலாமா அப்படின்னு தயவு செஞ்சு பார்க்குறது. நீங்கள் உங்களை ஏசுனதுக்கு சமம். நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் என்ன ஏசுனா உங்களை ஏசுங்க. நீங்கள் உங்களை யாரையும் ஏசாதீங்க, நீங்களும் யாரையும் ஏசாது. இதுதான் என்றும் அன்பு. அன்பே சிவம்.